ஹலோ கைஸ் அண்டு ஸோ சாரி ஃபார் த டிலே. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டடீஸ் தான். அண்டு முக்கியமாக நம்மளோட சோம்பேறித்தனம். சரி நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய லேப்டாப்பில் புதுசாக ஒரு மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி புதுசாக ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி புதுசாக நிறைய விஷயத்தை செய்ய போகிறோம். லெட் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஆல்ரெடி நான் இந்த வேர்ல்டில் வந்துட்டேன். ஓகேவா, நான் இப்போ இன்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கட்டியும் நைட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாலே வில்லேஜ் வந்துடும். ஓகேவா, நான் இப்போதைக்கு அங்கே ஒரு டெம்பரரியாக ஒரு வீடை ஆக்குபை பண்ணிவிட்டு இந்த வில்லேஜில் இருக்க லூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் ஃபர்தராக வீடியோவில் காட்டுறேன். அண்டு இது கொஞ்சம் பழைய லேப்புன்றதுனால கொஞ்சம் லேக் இஷ்யூஸ் இருக்கும். அதை நான் அடுத்த வார வீடியோவில் சரி பண்ணிடுறேன். அண்டு இப்போயும் அதேமாரி ஒன்று தான், ஏதோ சங்க்கு லோட் ஆகலை போல், ஏதோ கிளிச்சில் மாட்டிக்கிட்டோம். வேறு வழியில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணால் இது சரியாயிடும். ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் லைட்டாக லேக் இருக்குது. சங்க் லோடானால் அந்த இஷ்யூ சரியாயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட ஏம் இப்போ இந்த டேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அண்டு நம்மளுக்கு இந்த வீடியோட ஏம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபுட்டு கேதர் பண்ணோம். அண்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவே முடிஞ்ச அளவுக்கு அயன் ஆர்மர் எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சங்க்கு பிரச்சனை இல்லை, இப்போ கொஞ்சம் லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அயன் கோலத்தை பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு அயன் கோலத்தை போட்டுடலாமா, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜில் இருக்க எல்லா லூட்டையும் அடிப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் ரெண்டு டைமண்ட்ஸ் நிறையவே கிடச்சிருக்கு. அண்டு பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜையும் நான் சேர்த்து ரைட் பண்ணிட்டேன். அதில் கிடச்ச மொத்த லூட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. அண்டு இப்போ நம்மளுக்கு நிறையவே ஃபுட்டு தேவைப்படுது. ஓகேவா, நான் ஃபுட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஹேபேல் பிளாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மைன் பண்ணிக்கிட்டேன். அண்டு நம்மளுக்கு டூல்ஸுக்காக அயன் தேவைப்படுதுல்ல, அதனால் பார்க்குற அயன் கோலப்பெல்லாம் டக்கு டக்குன்னு சாவடிச்சிட்டு இருந்தேன். அண்டு நம்மளுக்கு ஃபர்னஸ் ஒரு சில பொருள் செய்யறதுக்கு நம்மளுக்கு நிறையவே ஸ்டோன் தேவைப்படுது, அதாவது காபிள் ஸ்டோன். அதுவும் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்டாக் மைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும் கேமை. அண்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் ஒரு ஸ்டாக் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹோவை வச்சு மைன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும். இப்போ நான் பார்க்குற எல்லா ஹேபேல் பிளாக்லேயும் மைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எல்லாத்தையும் மைன் பண்ணிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு பிரச்சனை இருக்காது. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு இதுவே ஒரு 5-6 எபிசோடுக்கு தாங்கிடும். இருந்தாலும் நம்ம பேக்கப்புக்கு ஃபுட்டு தேவைப்படும், அதை நம்ம அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே நான் பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு பார்த்தேன். நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. அதுக்காக ஒரு ஷீல்டு செஞ்சுக்கிட்டு அண்டு நம்ம அதை அப்புறமேட்டு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைன் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்மளோட செகண்ட் எய்ம் அதுதான் பார்த்திங்கன்னா அயன் ஆர்மர். அதுக்காக நம்ம இப்போ ஃபுல்லாக மைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அயன் கிடைக்க போதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அப்படியே வேகமாக மைன் பண்ணிவிட்டு கீழே போனாலே நம்மளுக்கு ஓகே. இப்போ கோல் இருக்குது. நம்ம கோலோட நம்மளுக்கு ஏம் இப்போ கோலுக்கு இந்த கேவா. ஓகே, கேவ் இருக்குது. ஷீல்டு எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோம். ஷீல்டு இருக்கிறதுனால தப்பிச்சோம், இல்லைன்னா காலியாக இருப்போம். ஓகே, ஸ்கெலிட்டன் பெட்டராக கூட ஜாவா கொஞ்சம் ஈஸி தான். அதனால் நம்மளுக்கு அவனை கொள்வது ஈஸி தான். ஏன்னா நம்மக்கிட்ட ஷீல்டு இருக்குல்ல, அதனால் பிரச்சனை இல்லை. அண்டு சூப்பர், இங்கேயே கொஞ்சம் அயன் இருக்குது. நம்ம இது அப்படியே இருங்க, நான் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கேவாக இருக்கா, சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். அண்டு இப்போ நம்மளோட என்னடா கீழே வந்துடுச்சு. ஓகே, பக்கத்தில் இன்னொரு அதுவும் கீழே வந்துடுச்சா. ஓகே, அங்கே ஒரு லாப்பீஸ் இருக்குது. நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம கீழே தான் போய் ஆகணும். ஓகே, இருந்தாலும் ரீஸ்பாயின் வைக்கலான்னு பார்த்தா தூங்கிட்டான். ஓகே, ரீஸ்பாயின் வச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு நம்ம விழுந்த அயனை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு இங்கே சூப்பர்ப்பா, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, அதையும் கொஞ்சம் மைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ அயன் கிடைக்குதோ அவ்வளோ நல்லது. அப்படியே ஸ்டார்ஸ் மாரி பொறுமையாக கீழே போட்டுட்டு அப்படியே படிக்கட்டு மாரி கீழே போட்டுட்டு அப்படியே போயிட்டு அங்கே அயன் இருக்குது, இங்கே அயன் இருக்குது. சூப்பர், நம்மளோட அயனை காணுமே. நிறைய இடத்துல அயன் இருக்குங்க. சூப்பர். ஓகே, நம்ம பார்க்குற எல்லா அயனையும் மைன் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஃபுல் செட் ஆர்மரை செய்ய முடியும். அண்டு நம்மளுக்கு கோல்டை தான் கிடச்சிருக்கு. கோல்டை வச்சு கோல்டன் கேரட் செய்யலாம். பட் ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். இங்கேயே நிறைய அயன் இருக்குது. சூப்பர், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்த லாப்பீஸை கடைசியில் எடுக்கிறோம். ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு லாப்பீஸும் தேவைப்படும். அண்டு நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய அயன் கண்டுபிடிச்சேன். அந்த அயனும் இப்போ மைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஜாவாவில் கொஞ்சம் ஈஸியாகவே அயன் கிடைக்கிது. அது எனக்கு அப்படி தோணுதான் தெரியல.
பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு அயன் நிறைய கிடச்சா நல்லது தான். அண்டு நம்ம இப்போ அந்த பேரியரை உடச்சிட்டு முன்னாடி போயிட்டு அயன் மைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு வேறு இங்கே என்ன அயன் இருக்கா? க்ரௌச்சிலேருந்து கையெடுத்துறாதடா. கை இல்லை சாவலை. சரி, இங்கே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுப்போம். ஓகே, சாப்பிட்டா ஷீல்டு யூஸ் பண்ண முடியாதா? சரி, ஓகே. அப்போனா நம்மளால் ஃபுல்லாக பிளாக் வச்சு கவர் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிடுவோம். இல்லை வேலை ஜாவாவில் கொஞ்சம் ரீஜன் இருக்கிறதுனால தப்பிச்சோம், இல்லைனா அவ்வளோதான் முடிச்சு விட்ருப்பாங்க. ஓகே, ஃபுல்லாக ஹெல்த் ஏற்றிப்போம், இல்லைனா செத்துருப்போம். கொஞ்ச நேரம் ஆஃப் ஆட்டோன்னு நினைக்கிறேன், ஆஃப் ஆட்டோ 1 ஆட்டோ. எல்லா வேலை எப்படியும் தப்பிச்சாச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லா அயனுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் தேவைப்படுது, நிறைய அயன் தேவைப்படுது ஃப்யூச்சருக்காக. அதனால் இப்போவே கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அண்டு டீப் ஸ்டேட்லலாம் வேறு அயன் பார்த்தேன். ஓகே, பிரச்சனை. நான் போய்ட்டு ஸ்வாட் இருக்குது, வாடா கமான். என்னடா இவ்வளோ நேரம் அடியாங்கிற? ஓகே, செத்துட்டான். அண்டு வேறு சவுண்டு கேட்சா? ஓகே, இன்னொருத்தன் வாடா. இப்போ ஜம்ப்பு ஸ்மாஷ் டமால். ஓகே, முடிஞ்சு. அண்டு அவனை சாவடிச்சிட்டு கீழே பார்க்குற கொஞ்சம் அயன் இருந்தது, அந்த அயனையும் இப்போ மைண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது வரைக்கும் கிடச்ச லூட்டு போதும் சொல்லிவிட்டு மேலே வந்து அந்த லூட் அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இங்கே ரொம்ப டைம் ஆகுது. நான் ஸ்டார்ஸை போடணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இங்கே மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. அண்டு நைட்டு யாருன்னா மேலே வருவானுங்களா ஜாம்பிஸ்? என்ன சரி, எதுக்கும் கவர் பண்ணிக்கலாம். ஒரு 3 பிளாக் போதுமா? ஓகே, 3 பிளாக் போதும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடலாம். அடுத்த வாட்டி வரும்போது டோர் வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு காபிள் ஸ்டோனை வச்சு கவர் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு லேயர் போடணுமா? சரி, ஓகே, போட்டுடலாம். அதான் நம்மகிட்ட நிறையவே காபிள் ஸ்டோன் இருக்குல்ல. ஓகே, லாஸ்ட்டு பிளாக். இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம கிட்டே இருக்க அயனு எல்லா ஓரையும் ஸ்மெல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. அதை வச்சு நம்மளால் அயன் ஆர்மர் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு நிமிஷம் இருங்க, என் லக்கை டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகே, இந்த கோழிலேருந்து முட்டை வரல. ஓகே, இது அப்படியே மறந்துடுவோம். இப்போது வேகமாக வீட்டுக்கு போயிட்டு அண்டு நம்ம இப்போ ஸ்மெல்ட்டிங்கில் போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ அயன் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போது வுட்டு தான் இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் வுட்டு நம்ம நிறையவே மைண்ட் பண்ணி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்லிங்ஸு என்கிட்ட இருக்க சாப்லிங்ஸை வச்சுருக்கேன், ஆனால் இதெல்லாம் பத்தாது. நம்மளுக்கு நிறைய சாப்லிங் தேவைப்படும். நம்ம வுட் எடுக்கிறதுனாலே ரொம்ப தூரமாக போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுண்டெயினுக்கு வரணும், அப்போ தான் நம்மளால் ட்ரீ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 தான் இருக்குது. நான் இன்னும் எடுக்கலைன்னா அந்த மலைக்கு மேலே தாண்டி போய் தான் எடுக்கணும். அதனால் நான் முடிஞ்சளவுக்கு நிறைய சாப்லிங்கை கலெக்ட் பண்ணிவிட்டேன். அண்டு இப்போ நம்ம ஆர்மரை செஞ்சிகிட்ருக்கோம். அண்டு ஆர்மரை செஞ்சு முடிச்சாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு ஏம் முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு நம்மளோட செகண்ட் ஏம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான். இந்த ஃபுட்டும் இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபுட்டு பத்துமான்னு பார்த்திங்கன்னா பத்தாது. நம்ம டெம்பரவரியாக இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரே குட்டியாக ஒரு ஃபார்ம் மாரி கட்டிக்கலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளால் இன்னும் ஃபர்தராக சர்வே பண்ண முடியும். நம்ம பண்ணுற எக்ஸ்ப்ளோருக்கெல்லாம் இந்த ப்ரெட்டு தாங்காது. அதனால் நம்ம இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு வாட்டரோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 4 பிளாக்கு, அது வரைக்கும் நம்மளுக்கு இது பண்ண முடியும். அதாவது வீட்டு எதுனா இந்த 4 பிளாக் ரேடியஸில் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் அண்டு இது வளரும். அதனால் இப்போ ஃபுல்லாக அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டர்ட்டும் தேவைப்படுதுங்க வரப்போகிற பில்டிலலாம். அதனால் டர்ட்டும் எடுத்துப்போம். அண்டு இப்போ ஃபுல்லாக ஹோவை வச்சு மண்ணை கிளியர் பண்ணிவிட்டு அண்டு இப்போ மாற்றி ரேண்டமாக வந்து இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ரேண்டமைஸாக வெஜிடபிள்ஸை பிளான் பண்ணால் நம்மளுக்கு அதாவது வளர்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக வளருமா. அது நான் ChatGPT தான் சொன்னேன். அதனால் நானும் அப்படியே ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு பத்துமான்னு தெரியல. ஓகே, நம்ம இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வச்சுக்கலாம். மிச்சத்தை நம்ம இல்லைனா இந்த வீடியோ இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்குள்ளே இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணிடுவேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அண்ட் நம்மளுக்கு நிறையவே பம்ப்கின் சீட்ஸும் கிடச்சிருக்கு. அதனால் அதையுமே கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா பம்ப்கின்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு திருப்பி அயன் கோலமை சாவடிச்சு அவன்கிட்டேருந்து அயன் எடுப்போம். அவன் பார்க்குறத பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, பட்டு நம்மளுக்கு அயன் வேணும்ல. ஓகே, அயன் கோலத்தை சாவடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ அயன் தந்திருக்கான்? ஓகே, 3 அயன் அந்தமாரி தான் கொடுத்துருக்கான். அண்டு இப்போது நம்மள எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பில்லேஜர் அவுட் போஸ்ட் அங்கே மேக்ஸிமம் ட்ரிம்மு கிடைக்கும். 40% சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பில்லேஜர் அவுட் போஸ்ட்டில் ட்ரிம் இருக்குது. 45% என்னமோ சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட லக்கை திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம். உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லுங்கள். அங்கே ஆர்மர் ட்ரிம் இருக்குமா இல்லை இருக்காதான்னு சொல்லுங்கள். நான் இப்போது ஃபஸ்ட்டு இங்கே எதுக்கோ ரீஸ்பாயின் வச்சுக்கிறேன். ஏன்னா
அவனுங்க நிறைய பேர் இருந்தானுங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம்ல. அதனால் இங்கே ரீஸ்பான் வச்சுட்டு அண்டு நம்ம ஷீல்டு இருக்குது, ஷீல்டில் ஹெல்த்தும் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம டாக்கிள் பண்ணிக்கலாம். ஸ்வாடு கூட இருக்குல்ல, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு பெட்டை வச்சுட்டு ரீஸ்பான் வச்சாச்சு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் போகணும். அண்டு இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. இல்லை, அந்த அப்டேட் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே இருந்தது. அந்த அப்டேட்டை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பில்லேஜரை கேப்டனை சாவடிச்சா ஆட்டோமேட்டிக்காக ரைட்டு வந்து நம்ம வில்லேஜுக்குள்ளே போனால் வந்துடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பில்லேஜரோட பாஸை நம்ம கொன்னோம்னா ஒரு போர்ஷன் கொடுப்பான். அந்த போர்ஷன் குடித்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் கழிச்சு தான் ரைட்டு ஸ்டார்ட் ஆகும். இது நீங்கள் ப்ளஸ்ன்னு பார்க்குறீங்களா, மைனஸ்ன்னு பார்க்குறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஓகே, நம்ம கீழே இருந்த 2 பேரை சாவடிச்சாச்சு. அண்டு இப்போது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, இப்போ இதை குடிச்சிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு போகும்போது ரைடு வந்துடும். ஓகே, நம்மளுக்கு இது அடுத்த வீடியோஸில் கொஞ்சம் இல்லை, இப்போதைக்கு நம்மளோட ஏம் பில்லேஜர் அவுட் போஸ்ட்டில் ட்ரிம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஆர்டு அப்புறமேட்டு சாடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் யாரும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் யாரும் இல்லை. இப்போது செகண்ட் ஃப்ளோரு. ஓகே, சூப்பர். செகண்ட் ஃப்ளோர்லேயும் யாருமே இல்லை. தேர்ட் ஃப்ளோரில் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, யாருமே இல்லை. சூப்பர். இன்னப்போ இது காணோம், ட்ரிம்மை காணோம். ஓகே, ட்ரிம் இல்லை, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த கோட் ஹார்ன் கிடச்சிருக்கு. இது வந்து காமனாக கிடைக்கும்னு நினச்சேன் ட்ரிம்மு. ஓகே, பரவாயில்ல. இது இன்னும் நம்மளோட லாஸ்ட்டு வீடியோ கிடையாது, அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த ட்ரிம் எடுத்துக்கலாம். அண்டு இப்போ நம்மளுக்கு நிறையவே சீட் தேவைப்படுது. ஏன்னா அப்போ தான் நம்மளால் அந்த ஏரியாவை ஃபில்லப் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உட்காந்து அதனால் எல்லா கிராஸ் பிளாக்கையும் உடச்சிட்டு நம்மளுக்கு முடிஞ்சளவுக்கு நிறைய சீடு வேணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வீட்டை பிளான் வர வைக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வீட் எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே அந்த கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ஃபுட் சோர்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபுட் சோர்ஸை நான் இப்போவே கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான 2 ஏமும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஸ்கின்னும் வந்துடும். அதனால் பாய்.